வைக்கணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்னிங். புனிஸ் கிச்சன். வணக்கம். வாங்க, என்ன செய்யலாம் இன்னைக்கு, என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் என்ன வலிக்கு நம்ம டயர்டாக இருக்கீங்க? இன்னைக்கு மனசே நல்லா இல்லை. ஏன் மனசே நல்லா இல்லை? டெய்லி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை வாழ்க்கையில். சரி, அதனால தான் மனசு நல்லா இல்லை. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு டீயை போட்டுக்கிட்டு வெள்ளைகளை பார்ப்போம். விளக்கேற்றிட்டேன். இங்கே விளக்கேற்றுறேன். இங்கே ஒரு தீப்பொட்டி கிடக்கு, அதில் விளக்கேற்றுறேன். நேற்று திங்கக்கிழமை சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? வலிக்கணுமா? ஆமாம், திங்கக்கிழமை போயிட்டு வந்தேன். சந்தைக்கு போயிட்டு வந்தேன். காயெல்லாம் எடுத்து வைக்கணும் கழுவிக்கு. அது பையிலே இருக்கா? ஆமாம், பையிலே எடுத்து வைக்கணும். மாவாட்டணும், நிறைய வேலை இருக்கு. இட்லிக்கு இப்போ பொங்கல் கழிச்சு இப்போ தான் இட்லிக்கு போடுறேன். இவ்வளோ நாள் தோசைக்கு தான் போட்டிருந்தேன். இன்னைக்கு தான் இப்போ இட்லிக்கு போட்டிருக்கேன். பொங்கல் கழிச்சு தீபம் எப்பயும் அளவாக தான் எரியணும். இப்படி எரியக்கூடாது. இந்த மாதிரி எரியணும், குளிஞ்சு விட்டு எரியக்கூடாது. இப்படிதான் எரியணும். வாங்க டீ போடலாம். டீக்கான இன்க்ரீடியன்ஸா? ஆமாம், டீக்கு நாட்டு சர்க்கரை. அந்த சர்க்கரையை கூட்டி வைக்கணும். வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. வயிற்று வலிக்குதா? வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மேல் வயிறு வலிக்கிற மாதிரி, சூடாட்டம் வலிக்குது. அல்சர் தானா மாதிரி. டாக்டர்கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம். பால் பிங்கிச்சா? டீயை போடுறேன், டீத்தூளை போடுறேன். டீத்தூள் டப்பிலே இல்லை போல. இல்லை, சக்கரை கொண்டு இதை இனிமேல் உடைச்சி கொட்டணும். அந்த இடத்துல அதுதான் உடைச்சி கொட்டணும். மண் தண்டுனால தீஞ்சு போச்சா? மண் தண்டுனா எல்லாமே தீந்துடும்ண்ணே. ஆமாம், ஆயிலு, பருப்பு. ஆமாம், ஆயில் தீர்ந்துருச்சு. ஆனால் அந்த ஆயில் இருக்கு. இன்னும் 10 நாள் ஊட்டிடுவேன். நான் அதில் சமத்தா ஊட்டிடுவேன். சிவா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டுருவோம். மதுரையில் iDream மீனாட்சி அவனியும் வெற்றியை தொடர்ந்து பிரமாண்டமான iDream விசாரணையிலும் மெஜஸ்டிக் பிரீமியம் லக்ஸுரி லேஅவுட் ப்ராஜெக்டை பெருமாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இது. நீ தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல திருமதி செத்து நல்லெண்ணெய் சாப்பிட்டு பாரு. ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாச்சு, டேஸ்டுக்கு டேஸ்டுமாச்சு. திருமதி செத்து நல்லெண்ணெய். எல்லாரும் சாமி கும்பிடும். சாமி கும்பிடுங்க காலையில். எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் நல்லாச்சு அருளட்டும். நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் நல்லாச்சு அருளட்டும் எல்லா தெய்வங்களும். எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் நல்லா சேரலட்டும். நல்லா சேரலுங்க எல்லா தெய்வங்களும். எங்களுக்கும் அருளுங்க, எல்லா பார்க்குறவங்க எல்லோருக்கும் அருளுங்க. சரி, டீ ஊற்றி 2 பால் ஊற்றிட்டு டீ போட்டுருவோம்.
இதை கொண்டு வச்சுட்டு வந்தாரு. இங்கே பாருங்க, நேற்று நைட்டு எல்லாம் விலை கழுவி சுத்தமாக எல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ நீட்டாக வச்சுருக்கேன் பாருங்க. பட்டியை வெளியிட்டிருவேன். முப்பத்தோரு வயசு டாக்டரை என்னவோ பண்ணிவிட்டாங்களா, பாலியல் வன்கொடுமை. ஆமாம், அந்த பொண்ணு செத்து போச்சான்னு தெரியல, பாவம். டாக்டர் படித்த பிள்ளை. அப்படி நியூஸ்லையும் சொன்னேன், நான் இதுலேயும் பார்த்தேன். எங்கே? நம்ம ஸ்டேட்டில்? ஆமாம், அநியாயம் பண்ணுறாங்க. முப்பத்தோரு வயசு ஆகுது. எப்படி படிச்சுச்சான்னு நினைக்கிறேன், தெரியல. டாக்டர் தானே, அதுக்கு அது பாதுகாத்துக்கு தெரியலையா? அவங்க காட்டாங்க மாரி பண்ணும்போது என்ன? நான் அதே நினச்சேன், டாக்டர் தானே, அதுக்கு அது பாதுகாத்துக்கு தெரியலையா அப்படி. பாதுகாத்துக்கிறதுனா என்ன? இரும்பு சட்டையாக போட்டுக்கிட்டு வர முடியும்? அது அப்படித்தான். நம்மளுமே வண்டியில் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு நினச்சி தான் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகுது. அதுக்கு என்ன? ஆக்சிடெண்ட் ஆகணும்னு நினச்ச யாரும் போகிறாங்க? யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் அவங்க அப்படி பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு இதெல்லாம் அநியாயம் இல்லை. தண்டனைகள் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. நான் அது நினச்சேன், என்னடா அந்த பிள்ளைக்கு அதை காப்பாற்றிக்க தெரியலையான்னு. ஆனால் அந்த பிள்ளையால காப்பாற்றிக்க முடியல. இருக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட போகாமல் தேவையாக போணுச்சான்னு தெரியல. அதுக்கு நம்ம இது என்ன அடியில் துணி போட்டிருக்கீங்க? இது வந்து இந்த இது வந்து இந்த கிச்சனில் தண்ணி கிண்ணி விழுந்துச்சுன்னா நமக்கு வலிக்க விடாமல் சமைக்கிற இடத்துல ஒரு இது மாதிரி விரிப்பு மாதிரி எல்லாரும் விலைக்கு வாங்கி விரிப்பாங்க. நான் இது பெட்ஷீட்டை கட் பண்ணி விரிச்சிருக்கேன். பெட்ஷீட்டை கட் பண்ணி மடிச்சிட்டு விரிச்சிருக்கேன். இதை எடுத்தால் கரையாக இருக்குமா? கரையெல்லாம் இருக்காது, நீட்டாக இருக்கும். தரை நல்லா நீட்டாக இருக்கும். நமக்கு வழுக்கவும் வழுக்காது. தண்ணி கிண்ணி ஊற்றினா சமைக்கல தண்ணி கிண்ணி தெரியாமல் ஊற்றிடுச்சுன்னா வழுக்கவும் வழுக்காது, நல்லா இருக்கும். அதுக்காக இது போட்டேன். எல்லாம் நம்ம தான் மேடி மூளை நம்மோட்டு டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். கிரைண்டர் வாஷ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் உளுந்து போடுவேன். பக்கெட்டு புது பக்கெட்டா? இல்லை, பழசு. எதையுமே நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டா அது நீண்ட நாளைக்கு வரும். சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பழசுதான். நம்ம கையாடுற விதத்தை பொறுத்து தான் இருக்கு பொருளெல்லாம். இந்த கிரைண்டர் மட்டும் எத்தனை வருஷம் ஆச்சுங்கிற? கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆன கிரைண்டர் தான் இது. 30 வருஷம் ஆன கிரைண்டர். எனக்கு ஆயா கொடுத்தது. பேர் என்ன? இதுக்கு வெட் கிரைண்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. லக்ஷ்மி கிரைண்டர். இது லக்ஷ்மி, கோயம்புத்தூர். அங்கேதான் வாங்கினீங்களா? அங்கேதான் ஆயா வாங்கிக்கலாம். ஆயா அப்படி கிரைண்டர் இது. மாவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாருங்க, இந்த ஜில்லுன்னு இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் நேற்று கிளஞ்சி. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து அரிசியும் பருப்பும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிளஞ்சி வச்சுட்டேன், ஊறிச்சு. இப்போ போட்டு ஆட்டினா இது வந்து உளுந்து நல்லா கிளம்பி வரும்.
கிரைண்டர் கத்துச்சுன்னா அது மேலே தண்ணி ஊற்றோம்னா அது சவுண்டு வராது. அது மேலே தண்ணி ஊற்றிட்டோம்னா சவுண்டு வராது. இது முக்கியமாக தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் தெல்லுமணி, அது மேலே ஆயில் ஊற்றி வைக்கணும். அது ஆயிலுக்காக தான் கத்துது. அப்படியா? ஆமாம், ஆளை பாரு. தண்ணி ஊற்றி வைமா, தண்ணி அது உராய் விசைக்காக தான் கத்துது. அது மேலே ஆயில் ஊற்றி இப்போ வச்சுட்டிங்கன்னா ஆட்டி முடிச்சுட்டு ஆயில் ஊற்றி வைக்கணும். ஆயில் ஊற்றிட்டோம்னா எண்ணெய் போட்டு அது சரி பண்ணி வைக்கிற மாதிரி அது. ஆமாம், தண்ணி மாதிரி எண்ணெய் தண்ணி மாதிரி எடுத்துக்குது அது. காய் எடுத்துக்கலாம். காய் எடுத்துக்கிறேன். காய் எடுத்துட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது பாருங்கள். கத்திரிக்காய் 10 ரூபா. கத்திரிக்காய் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க. கேரட்டு 10 ரூபா, 20 ரூபா. அவரைக்காய் 10 ரூபா, பீன்ஸ் 10 ரூபா, கீரைக்கட்டு 10 ரூபா. சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 100 ரூபா. அப்புறம் தக்காளி 50 ரூபா. 1.5 கிலோ இருக்குது. 5 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. இது வந்து 50 ரூபாய்க்கு 2.5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் குச்சிக்கிழங்கு 20 ரூபா. இது 20 ரூபா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கிட்டு வந்தது. இப்போ இதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும். வெங்காயத்தை மட்டும் இதில் கொட்டிட்டு மீதியெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும். என்ன மீன் தக்காளி கிலோ பிரியா? உப்பு மஞ்சள் போட்டிருக்கேன். அந்த வழியில் உப்பு மஞ்சள் போட்டுருக்காங்க. உப்பு மஞ்சள் போட்டிருக்கேன். இதில் கல் உப்பு மஞ்சளும் போட்டிருக்கேன். அதில் தக்காளியை கொட்டி கழுவுவேன். கழுவிட்டு தான் எடுத்து வைப்பேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சு. இந்த கொரோனா வந்ததுலேருந்து இந்த பழக்கம் ஆகிடுச்சு. கொரோனா வந்ததுலேருந்து இது நல்லா ஊற வச்சு நல்லா கழுவியாது தக்காளிலாம். இப்போ இடையில ஏதோ நோயை திரும்ப பரவுதுன்னாங்க, அப்புறம் விட்டாங்க. எவ்வளோ சைனாலேருந்து ஏதோ ஒரு திரும்ப வருதுன்னு சொன்னாங்க. கொரோனா வந்ததுலேருந்து இந்த எல்லா காயுமே நான் கழுவிட்டு தான் எடுத்து வைக்கிறது, வெங்காயத்தை தவிர. இப்படி எடுத்து வச்சா தக்காளி சீக்கிரம் கிடவும் இல்லை. உப்பில் போட்டு இப்படி எடுத்து வச்சோம்னா தக்காளி சீக்கிரம் கிடவும் இல்லை. நல்லா இருக்குது. 2 வாரம் இருந்தால் கூட நல்லா இருக்குது. உப்பில் போட்டு எடுத்து வைக்கிறது நீட்டாக க்ளீனாக இருக்கும். அந்த டப்புக்குள்ளே எடுத்து வச்சோம்னா நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்படி தான் நம்ம வீட்டில் அங்கே ஆறாங்கல்ல காய்க்கும். ஏன் நம்ம ஆயா வீட்டில் வச்சுருக்கையிலையும் காய்ச்சிருக்கு. ஒரு 5-6 காய் பறித்தோம் நாங்கள். இதில் நம்மளுசோதரத்தில் இருக்கையில் அவ்வளோ காய் காய்க்கும். இந்த ஒரு வாழைக்கு ஆத்தா பறிப்பா, ஆயா பறிப்பாங்க. ஒரே செடியிலையா? ஒரே செடியில் அவ்வளோ காய் காய்க்கும். அது இந்த சீசனில் தான் காய்க்கும், இந்த பொங்கல் டயத்தில். இப்போ தானே நீ பிறந்திருந்தே, அப்போ வரையில் தான் அத்தை பறிச்சு போவா. இது மாதிரி 2 வாழி இருக்கும். அது திரும்பி ஒரே செடியில். திரும்பி நாங்கள் ரொம்பலாம் பாடுபடலை, தண்ணியெல்லாம் ஊற்றல. அது எப்படி காய்ச்சிச்சுன்னே தெரியல. அவ்வளோ காய்க்கும். கிச்சன் ஜன்னல் கிட்ட வச்சுருந்தோம். ஆமாம், அது நல்ல மண்ணு போல. அப்படித்தான் போல. வெயில் வேணுங்கிற கரெக்டாக வெயிலும் இதுவும் கரெக்டாக இருந்தால் காய்க்கும் நல்லா. கேரட் எடுத்துக்கலாம். தக்காளி ரெடி. கேரட் எடுத்து தக்காளி வளவளக்கும் தக்காளி ரெடி மக்களை. கேரட்டு கத்திரிக்காய் கழுவ. அடுத்து கேரட். அந்த காயை எப்படி எடுத்து வைப்பேன். இது விட்டுருந்தேன் காசு. 10 ரூபா, 40 ரூபாய்க்கு 50 ரூபாய் விட்டுட்டேன். அப்புறம் வாங்கிக்கிறேன்.
இன்னைக்கு இந்த இது போட்டு சப்பாத்தி போடுவோம், நல்லா இருக்கும். இந்த வேக வச்சுட்டு சப்பாத்தி போட்டோம்னா நல்லா இருக்கும், மாவோட கழிச்சு. இங்கே வேறு எப்படி தெரியுது காரணம் மண்ணு, மண்ணுக்குள்ளேருந்து வர்றதுனால அதை கழுவி அந்த காலத்துல வியாபாரிய நல்லா கழுவி நீட்டாக கொண்டாடுவாங்க. இப்போ தான் விவசாயிகளுக்கெல்லாம் வலிக்குது ரொம்ப, ஒன்றுமே கழுவுறது இல்லை. எல்லாமே விளைஞ்சதோடு அப்படியே அள்ளி கொண்டாந்துடுறாரு. அந்த காலம்லாம் நீட்டாக கழுவி, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் நீட்டாக. இப்போ எல்லாமே நம்ம தான் சுத்தம் பண்ணிக்க வேண்டியது. குச்சிக்கிழங்கும் பாரு எவ்வளோ மண். இது என்ன கிழங்கு, அது என்ன கிழங்கு? அது சக்கரவள்ளி கிழங்கு, இது குச்சி கிழங்கு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அரைச்சி சாப்பிடலாம், அதுவும் அதுக்கும் சாப்பிடலாம். அதை வேக வச்சு சப்பாத்தி கொடுக்கும். முக்கிட்டாவில் அதெல்லாம் கழுவ மாட்டேன், அப்படியே தான் எடுத்து சரவணைகளாக தான் எனக்கு பிடிச்சிருப்பேன். கலந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு கிழங்குலேயே வச்சு கழுவியாச்சு. அந்த வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை நெல், இந்த சின்ன வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்தை இப்படி மேல் தோல் எடுத்துட்டு நம்ம வச்சோம்னா நிறைய நாளைக்கு நல்லா இருக்கும், வெங்காயம் கிடாது. இப்படி மேலாப்பில் வார தோலெல்லாம் எடுத்துட்டு வெங்காயத்தட்டில் போட்டுறணும். இது வந்து நிறைய நாளைக்கு கிடந்தாலும் கிடாது. அப்படியே வாங்கிட்டு வந்த உடனே வெங்காயத்தில் கொட்டினோம்னா இதில் போட்டுருவேன். இங்கே வச்சுருக்கீங்களா வெங்காயத்தை? சின்ன வெங்காயத்துக்கு ஒரு ட்ரே, பெரிய வெங்காயத்துக்கு ஒரு ட்ரேவா? ஆமாம், உருளைக்கிழங்கு கிடக்கு, அதில் உருளைக்கிழங்கு அதில் எதுவும் கிடக்கு. இந்த மாதிரி இப்படி உருவிடணும், வர்ற தோல் உருவிட்டோம்னா வெங்காயம் கிடாது, நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும். எப்போ வேணாலும் எடுத்து சமைச்சிக்கலாம். இது இப்படியே பையோடு அள்ளி கொண்டாந்து அப்படியே போட்டோம்னா பாருங்க ஊசி எவ்வளோது இருக்கும். எல்லாம் சுத்தம் பண்ணி செய்யணும். வெங்காயம்லாம் ஒரு செடியிலேயே நிறைய காய்க்கும்ல? இல்லை, தூரில் தான் இருக்கும். தூரில் நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். இந்த நிலக்கடலை மாதிரி தான், நிலக்கடலை எப்படி இருக்கு அதே மாதிரி. இப்படி நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு போடணும். இப்படி பண்ணிட்டு இதில் போட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து எவ்வளோ கிளம்பி வந்துருச்சு பாருங்க. உளுந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ கிளம்பி வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு ஆட்ட வேண்டியது. இன்னும் சத்த நேரம் வாடிச்சுலாம் அள்ளிடணும். உளுந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெண்ணையாக வந்துருக்குன்னு. வெண்ணையாட்டம் வந்துருக்கு பாருங்க. ஆடுறேன் இப்போ ஆடிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆடினா போதும். இட்லி நல்லா பந்து பந்தாக வரும். உளுந்தே ஒரு டப்பி ஃபுல்லாவா? உளுந்தே ஒரு டப்பி ஃபுல்லா? ஆமாம், ஒரு டப்பி ஃபுல்லாக வரும். உலக்கு தான் போட்டேன், உலக்கு தான் இவ்வளோ கிளம்பி
பாருங்க இது மேலே கூடு இருக்குது, சீட்டு மேலே அந்த போது பாரு எந்த நிற்கிது பாருங்க, தெரிகிறதா உங்களுக்கு? ஓடிடுச்சு பாருங்க, தெரிகிறதா? அவ்வளோ வழிக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கீரை இந்த கிள்ளிட்டு இருக்கேன், கீரை கிள்ளிட்டு கழுவிட்டுன்னு அர்த்தம். இன்னைக்கு கீரையா? வேறுன்னு சொன்னீங்க? கீரை காலையில் சப்பாத்தி, மதியானத்துக்கு கீரை ஏதாவது கத்திரிக்காய் ஏதாவது போட்டு குழம்பு வைக்கணும். வெண்டைக்காய் வாங்கலை, அவரைக்காய் இருக்குது, இல்லைன்னா அவரைக்காய் போட்டு சாம்பார், அவரைக்காய் கத்திரிக்காய் ஏதாவது போட்டு சாம்பார் வைக்கணும். நான் முடிவு பண்ணல, ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்குவோம். ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்குவோம். என்ன இப்போ நம்ம தானே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் என்னன்னா சுட சுட சாதம், கீரை, முளைக்கீரை கூட்டு, இது வந்து வாழைக்காய் மசாலா. இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு இதுங்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தயிர் சாதத்துக்கு. இது வந்து கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார். இது வந்து குச்சிக்கிழங்கு சாப்பிட்றது, ஈவினிங் வேணால் எடுத்துக்கலான்ட்டு. தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். இதோட என்னோட வீலாக முடிச்சுக்கலாம்.